இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனாஸ் ஒன்று சேர்க்க போகிறோம். அடுத்து நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். இப்போது வெங்காயம் நம்ம நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம புதினா சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி சேர்க்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம இப்போ. அடுத்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். தக்காளி கூடயே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு கொடுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஃப்ளேவர் கோசம் சேர்க்க போகிறோம். அடுத்து நம்ம சிக்கன் சேர்க்கலாம். ஒரு கேஜிக்கு 2 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நாங்கள் தண்ணி நல்லா கொச்சிடுச்சு. நம்ம அரிசி சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கூட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.